ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையில் யானைகள் நடந்து சென்றதை அடுத்து வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், சத்தியமங்கலத்தில் எந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டம் இருக்கு? இது தொடர்பாக வனத்துறையினர் தரப்புல என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி என ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. தற்பொழுது கடந்த 2 மாதங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக புலிகள் காப்பகத்தின் உள்ள அனைத்து பகுதிகளுமே பச்சை பசேல் என ரம்மியமாக அழகாக காட்சியளிக்கின்றது. இந்த நிலையில் சத்தியமங்கலத்திலிருந்து பன்னாரி அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதை மற்றும் திம்பத்திலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை, ஆசனூர் உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் அவ்வப்பொழுது சாலைகளை கடப்பது வாடிக்கையாக இருந்து வருகின்றது. அப்படி ஆசனூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட அந்த வனப்பகுதியில் தான் இன்று ஒரு யானை கூட்டம் ஒன்று வெளியேறி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்தது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் இயற்கை அழகை ரசித்தவாறு அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் குட்டிகளுடன் திடீரென வந்த யானைகள் கூட்டத்தை பார்த்து உற்சாகம் அடைந்தனர். சிலர் தங்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி அதனை புகைப்படம் எடுத்தவாறு இருந்தனர். சில வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தும் வெகு தூரத்தில் நின்றவாறும் வாகனத்தை நிறுத்தி வைத்தனர். ஆனால் அந்த யானை கூட்டம் எதையும் கண்டுகொள்ளாமல் வாகனங்களுக்கு இடையே புகுந்து அதிவேகமாக சாலையை கடந்து செல்லும் காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக பயணிக்கும்படியும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி சரவணன், விவரங்களை வழங்கியமைக்கு. ஆமா ஆமா, அது ஒண்ணு சொல்ற உள்ளே முன்னாடி இவ்வளவு இதா பாக்குறோம்ல, அதுதான் பெரிய விஷயம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.